அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய வருமான வரி சட்டம் இன்று முதல் அமல். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் டாக்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருமான வரிகள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து புதிதாக அதற்கு பதிலாக நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 2025ஆம் ஆண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ஏப்ரல் இன்றிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தற்போது வரி செலுத்துவோர் வந்து எளிதாக புரிந்து கொள்ளும் பொருட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட பிரிவுகள் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எளிய நடைமுறை வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய காலக்கெடு முடிந்த பின்னரும் அபராதமின்றி செலுத்துவதற்கான அந்த டிடிஎஸ் ரீஃபண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மருத்துவ மற்றும் கல்வி தேவைகளுக்காக ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் குறைப்பும் இந்த வருமான வரி சட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைத்திருக்காங்க.